வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்புக்கான தமிழ்ல இயல் 4க்கான புக் பேக் கொஸ்டின் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம 3 இயல் பார்த்தாச்சு. புக் பேக் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான புக் பேக் கொஸ்டின் தான். கண்டிப்பாக இதுலேருந்துலாம் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம என்னென்னு பார்த்து வச்சுக்கணும். ஓகே, இந்த வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் டார்கெட் HVSக்கான அப்ளிகேஷன் இருக்குது, அது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழுக்கான ஆல் வீடியோ சோர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளார போகலாம். உனதருள் பார்ப்பேன் அடியனே என்று யார் யாரிடம் சொன்னது? இறைவனிடம் யார் சொல்லியிருக்காங்கன்னா குலசேகர ஆழ்வார் சொல்லியிருப்பார். ஓகேவா? உனதருளே பார்ப்பன் அடியனே, இறைவனிடம் யார் சொல்லியிருக்கிறா? குலசேகர ஆழ்வார். ஓகே, இப்போ ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, அதுக்கு தேவையான குறிப்பு கொடுத்துருக்காங்க. இதற்கு ஏற்ற பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்குன்னு சொல்லி. ஓகே, தலைப்பு செயற்கை நுண்ணறிவு. இந்த செயற்கை நுண்ணறிவை யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னா, கண்காணிப்பு கேமராவில், அதாவது கேமரா வெப் கேமராவில் வச்சுருக்காங்க. அப்புறம் அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வை, அது என்ன பண்ணுதுன்னா, அந்த கண்காணிப்பு கேமரா எந்த இடத்துல அப்படியே எல்லாரையும் கவர் பண்ணுது, எல்லாரையும் நோட் பண்ணுது. திறன்பேசியில் வரைபடம் போக்குவரத்திற்கு சுருக்கமான வழியை கண்காணிப்பது, அதாவது கூகுள் மேப்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதை தான் அதில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எந்த இதை யூஸ் பண்ணினா, செயற்கை நுண்ணறிவை யூஸ் பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க. அப்போ தலைப்புக்கு பொருத்தமான குறிப்பு, இந்த தலைப்புக்கு பொருத்தமான குறிப்பு கொடுத்துட்டாங்க, அதுதான் ஆன்சர். இந்த தலைப்புக்கு பொருத்தமான குறிப்பு இடம்பெற்றுள்ளது. பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? விசும்புனா வானம், இசைனா பேரொளி. ஓகே, பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும், விசும்புங்கிறது வானம், இசைனா பேரொளி, அதை குறிக்குது. குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்ற ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். ஓகே, இது என்ன வலுவமைதினா பால் வலுவமைதி. எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே ஆண் தெய்வம் இருக்குது, அப்போ வித்துவ கோட்டப்பா அப்படின்னு சொல்லுவோம், வித்துவ கோட்டையா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்திருப்போம். இங்கே ஒரு வேண்டுதலுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இடத்துல இப்படி வரும்போது இது பால் வலுவமைதி. ஓகே, பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார், திணை வலுவமைதி. ஆக்சுவலாக ஆன்சர் என்னன்னா, பூனை பால் சோற்றை காத்ததும் சாப்பிட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார், அப்போ இது ஒரு திணை வலு அமைதி. ஓகே, பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது அப்படின்னா இலா. இலாங்கிற ஒரு சாஃப்ட்வேர் பாரத ஸ்டேட் வங்கியில் வச்சுருக்காங்க. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எதுனா இலா. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இங்கே வல்லின ஒற்றை இட்டு நீக்கி எழுதுக, எந்த இடத்துல வரும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன வரும்னா, எல்லா பறவைகளுக்கும் காது உண்டு, செவி துளைகள் இறகுகளால் மூடியிருக்கும், மற்றபடி பாலூட்டிகளில் உள்ளது போல புறச்செவி மடல் இருக்காது. காகத்திற்கு காது உண்டு, காது கேட்கும். பறவைகளுக்கு பார்த்தல் கேட்டல் உணர்வு நன்றாக வளர்ச்சி பெற்றிருக்கும், சுவைத்தல் உணர்வு குறைவாக இருக்கும், இக்கு வராது. நுகர்தல் உணவு இல்லை என்றே கூறலாம், இங்கே இக்கு வராது. ஓகேவா? ஓகே, அடுத்தது பாருங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதிர்மறையாக மாற்ற சொல்லியிருக்காங்க. மீளா துயர் மீளும் துயர் அப்படின்னு. அப்போ கொடுத்து சிவந்த அப்படின்னா கொடுக்காது சிவந்த, கொடுத்து சிவந்தனா கொடுக்காது சிவந்த. அடுத்து மறைத்து காட்டு, மறைக்காது காட்டு. அருகில் அமர்க, தொலைவில் நில். பார்த்த படம், பார்க்காத படம், பார்த்த படம், பார்க்காத படம். எழுதா கவிதை, எழுதிய கவிதை. ஓகே ஓகே, எழுதிய கவிதை. சரியா? அடுத்தது பாருங்களேன், இது 1 2 3 4 5ன்னு வச்சுக்கோங்க. அவிர்தல் அப்படின்னா என்னன்னா ஒளி செய்தல். ஓகேவா? அழல் அப்படின்னா என்னன்னா, அழல் அப்படின்னா எருக்கு கள்ளி. உவா அப்படின்னா என்னன்னா இளமை கடமை, இந்த மாதிரி அர்த்தங்கள் வரும். கங்குல் அப்படின்னா இரவு இருள். 5வது கனலி அப்படின்னா என்னன்னா கள்ளி கொடுவேலி. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இயல் 4க்கான புக் பேக் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அடுத்த இயல் 5க்கான புக் பேக் கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? அதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.